இது மகிமை நேரம். ஆண்டவன் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஈடியனேற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். இயேசு கிறிஸ்து உவமை ஒன்றை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுல 2 கன்னிகைகள் தான், புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள். அதுல 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் இடத்துல தீவெட்டி இருந்தது. ஆனா தீவெட்டியில எண்ணெய் இல்லை. தீவெட்டி இருந்தது, தீவெட்டியில எண்ணெய் இல்லை. நடுராத்திரி திடீர்னு மணவாளன் வருகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. மணவாளன் வர்றான்னு சத்தம் கேட்டான்னு இவங்க நேர புத்தி உள்ளவர்கள்ட்ட போய் கேட்காங்க, கொஞ்சம் என்னதாங்க? அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எண்ணெல்லாம் எங்கிட்ட இல்லை. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் போதாத படிக்கு நீங்க விக்கிற இடத்துல போய் வாங்கிடுங்க. விக்கிற இடத்துல போய் வாங்க போறதுக்குள்ள மணவாளன் வந்துடுறாரு, இந்த கதவு அடைக்கப்பட்டு விடுகிறது. இயேசு கிறிஸ்து உவமை சொல்லுகிறார். இந்த புத்தி இல்லாதவர்களிடத்துல எண்ணெய் இல்லாததுனால மணவாளன் வருகிற சமயத்தில் இவர்கள் விக்கிரவரிடத்திலே வாங்க போகிறார்கள். மணவாளன் வருகிறார்னு சத்தம் கேட்ட உடனே விக்கிரவரிடத்துல ஓடி போறாங்க எண்ணெய் வாங்குறதுக்கு. அவங்கள்ட்ட வாங்கி திரும்பி வர்றதுக்குள்ள மணவாளன் வந்துடுறார், கதவு அடைக்கப்பட்டு தட்டுறாங்க. இல்ல உங்களுக்கு யாரும் தெரியாதுன்ற. என்ன ஓமை, இதுல என்ன பொருள் மறைந்திருக்கிறது? மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி சபையும் நாமும். இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவேனோ. நீங்க வேதத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ மனித இயேசு வாசம் பண்ணுகிற இடம் எது? நம்முடைய இருதயமே தேவன் தங்குகிற ஆலயம். அப்போ நாமள யார்? மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகள். அப்போ மணவாளன் வருகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த ஆயத்தம் இல்லாத மணவாட்டி என்ன செய்யறா? விக்கிற இடத்துல ஓடுறான். தீவெட்டியில எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தீவெட்டி இருக்குது, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அணைய போது எண்ணெய் இல்லை, பாத்திரத்துல எண்ணெய் இல்லை. என்ன அர்த்தம்? ஜெபம் இல்லை. அது பிரகாசமா எரியுது, ரொம்ப பிரைட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல அணைஞ்சுக்கும். ஏன்னா எங்கேயாவது கூட்டங்களுக்கு போனா ஜெபம் பண்றது, அல்லது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, அல்லது எல்லாரும் ஜெபிக்கிறது போல் ஜெபிப்பது. ஏன் ஜெபத்துல வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. ஜெபத்தில் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிசாசு பிடித்த ஒருவனை கொண்டு வருகிறார். இயேசு அவனை விரட்டி விடுகிறார். அந்த பிசாசு போயிடுச்சு. அப்ப சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, எங்களால் ஏன் இது கூடாமல் போயிற்று? இயேசு சொல்லுகிறார், இவ்வகை பிசாசு அதிக ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. அதிக ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி போகாது. அப்போ ஜெபத்துல வித்தியாசம் இருக்கிறது. சில கட்டப்பட்ட கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமானால், அல்ல வாழ்க்கையிலே வைக்கப்பட்டிருக்கிற நுகம் முறிக்கப்பட வேண்டுமானால் உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் வர வேண்டும். தேவ சமூகத்துல நம்மை வெறுத்து உபவாசித்து ஜெபிக்கணும். சில சொல்லுவாங்க, என்னால உபவாசம் பண்ண முடியாது பிரதர். எதுக்கு உபவாசம் பண்ண முடியாது? உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடும். எனக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என்னால உபவாசம் பண்ண முடியாது. ஏன் உபவாசம் பண்ணார? வேதம் சொல்லுகிறது,
அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு தெய்வமா பூமிக்கு வரலங்க, மனிதனாய் பூமிக்கு வந்தார். அதான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது அவங்க சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் எப்படி அற்புதம் செய்யறான், இவனுடைய சகோதரர்கள் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இருக்கிறாங்களே, இவன் எப்படி பாவத்தை மன்னிக்கிறான், தேவனுக்கு அந்த அதிகாரம், இவன் எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும், இவன் மனிதன் அல்லவா, மனிதனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு எப்படி அதிகாரம் இருக்கிறது? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் பூமிக்கு வந்தார். அவர் உபவாசம் பண்ணாரே, உங்களால ஏன் பண்ண முடியல? உபவாசம் பண்ணி பாருங்க, தேவன் உங்களை எல்லாத்திலும் உயர்த்துவார். எல்லா கட்டுகள் மாறும். ஊழியர்கள் உபவாசம் பண்ணி பாருங்க, உங்களை ஊழியத்திலே கர்த்தர் பல மடங்கு உயர்த்துவார். உபவாசம் பண்ணுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் தேவன் நம்ம உயர்த்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையான கரம் எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தபடி நான் உபவாசித்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மகிமையான நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த டிவி நிகழ்ச்சியை நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை